அந்த முரசுக்குடி உடையவன் தான் தர்மனுடைய வாடிவாரம். அவனை பிடித்து செல்ல வந்திருக்கின்றேன். பிடித்து செல்ல வந்திருக்கின்றேன். நான் எதற்காக தெரியுமா? 12ஆம் சபதத்திலே துரியோதனனுக்கு சபதம் செய்தேன். உன் அண்ணாராக முடியாது தர்மநந்தனை அது ரதவடிகம்பத்தில் கட்டி இழுத்து வந்து துரியோதனனை பார்த்து சரணாகதி அறை செய்கின்றேன் அப்படின்னு சபதம். அவனுடைய தலைக்காவது போய் கௌரவ கட்டி சரி வாட்சி சுவாமி சுவாமி இந்த வார்த்தை ஒரு வார்த்தை என்னிடத்திலே சொல்லியிருந்தார். இவ்வளவு தூரம் நீங்க சிரமம் மட்டும் வருது. 105 பிள்ளைகளே சிறந்த மாணாக்கர் என்று இதுதான் சொல்றான். இந்த இரண்டாவது வார்த்தை தலாவுடைய அண்ணன் தானாலே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்கு சிரமம் வேண்டாம் அப்படிங்களா? நம்ம வீடியோ நம்மள எடுக்குது வீடியோ மட்டும் வீடியோ எடுக்கணும் உட்காந்து வீடியோ அது ஓடிக்குது பாரு 32 செகண்ட் சபத்தை எப்படி நிறைவேற்றுவது? தர்மராயர் நடுவாயில் நிறுத்தி தம்பிமார்கள் 4 திசையிலும் கவனம் வருகின்றார்கள். இவர்கள் ஒரு வாய்ப்பிலிருந்து ஒரு சென்றால் தான் தர்மராயர் சென்று பார்க்க முடியும். அதனால வேண்டி இதற்கு ஏதாவது ஏதும் செய்ய வேண்டும். நேரடியாக சென்று துரியோதனனை சந்திப்போம். அந்த பாண்டவர்கள்
யாரு கேட்டா அந்த படாதி பசங்க பாண்டவர்கள் யாராவது ஒருவன் செத்துட்டான்னு சொன்னா நான்கு பேரும் தப்பத்தானா செத்துரு ஓடுவோம். நாங்க அப்படியா? ஏய் நான் செத்தாலே என் தம்பி துச்சாதம் இருக்கிறான். அவன் விட மாட்டான் இல்லையா? 100 பேருக்கு நாங்க அவ்வளவுதான் 5 பேர் ஒரு பையன் செத்துட்டா 4 பேரும் தப்பத்தானா செத்துரு ஓடுவோம். அதுக்கப்புறம் என் பக்கம் நீங்க அவ்வளவுதான் லட்சத்தாரி கூட ஊர்ல ஊதி விட மாட்டாங்க. ஆமாண்டா நான் இருக்கிற சாப்பாடு நான் இல்லைன்னா அவ்வளவுதான் நீ சாப்பாடே கிடையாது. போகும்போது ஈரத்தீரம் பார்த்து வெட்டில இருந்து வந்த மாதிரி வெட்டலையா? எவ்வளவு கொண்டு போனேன் அதே நினைப்பா அதே நினைப்பா தர்மனை பிடிக்கலாம் என்று சென்ற பொழுது தர்மரை நடுவில் நிறுத்தி அதான் தம்பிமார்கள் சூழ சென்று பார்த்தோம். தர்மராயர் நடுவாய் நிறுத்தி தம்பிமார்கள் 4 திசையில் யார் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தர்மனை பிடிக்க முடியவில்லை. 4 பேரும் 4 தூணா அவர் தம்பிமார்கள் காவல் இருக்கிறார்கள். அதனால அவரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு செய்தி வந்து இந்த 4 புறத்திலிருந்து யாரையாவது ஒரு புறத்திலிருந்து அப்புறம் செய்தால் அந்த வழியாக சென்று தர்மராயர் பிடித்து வந்து வடிகடிச்சா போதும். அந்த தர்மநந்தன தலையை அப்படியே கொண்டு வந்துருவா. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேர்ல ஒரு ஆளை விளக்கினால நம்பு துரியோகனா இல்லை என்னை நம்பாதே. செய்யலாமா? அவன் தலையை எடுத்துன்னு வரணும். எடுத்தாங்க பேசுறாங்களா அவங்க சொல்லலாமா? சமைச்சு மிளகத்துல போட்டு பொசிட்டு எடுத்துன்னு சாதி பாத்துக்கிறேன் மிளகத்துல போட்டு போட்டு சிறப்பா இருக்குங்க. அதனால அந்த தர்மநந்தனை எப்படியாவது பிடிச்சிடணும். பிடித்து வர வேண்டும். 4 பேர்களை எவனையாவது ஒருத்தவனை வெளிப்படுத்த வேண்டும். அவங்கள வெளிப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? எப்படி செய்யலாமா? எப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். இல்ல எப்படி செய்யலாமா? என்னடா எப்படி செய்தாலும் பொறுப்பொறுப்புனா செய்யுங்க. நான் கேள்வி பண்ற கடையை வச்சு கம்மியாக்கி அதனால இப்ப நான் ஒரு யோசனை வந்து போச்சு எனக்கு. அந்த பணவாதி பசங்களை 4 பேர்ல எவனையாவது ஒருத்தர் பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னு சொன்னா இதுக்கு என்ன யோசனை தெரியுமா? என்ன யோசனை செய்யலாம் அப்படி என்றால் அப்படியா அது உன் நண்பர்களால் எப்படியான வடநாட்டு அரசர்கள் அந்த வெங்கடாரதக்காரர்களை ஒருவரை அழைத்து அங்கே சென்று இருக்க முடியாத 4 பேர்கள் வருணா இருக்க முடியாத அர்ஜுனன் அந்த அர்ஜுனனை இழுத்து படுத்து பேசினான். அவனுடைய மான அவமானம் போவது தாங்க முடியாமல் அவன் சண்டைக்கு ஒரு துரத்தி கொண்டே வருவான். அப்போ அந்த வாய்ப்படி காணாது புறங்காட்டி அவன் ஓடணும்னு சொன்னா ஆமா அந்த நேரத்துல உள்ளே சென்று அவன் தலை பிடித்து ஆமா என்னுடைய எஸ்பகுல நண்பனா இருக்கும் வடநாட்டு அரசர் வெங்கடராஜக்காரர் அந்த வெங்கடராஜக்காரரை அழைத்து சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. வெங்கடாரக்காரரை
2 நாளா உடம்பு மூணாவது நாள் வெளியாரு ஒரு விஜயம் கரெக்டா? ராபத்து பகல் பத்து. பத்து பகல் பத்து உனக்கு இப்ப இந்த ஊர்ல வந்து ராபத்து ராபத்து பகல் பத்து இப்ப வந்து 40